ஹசாரே முன்வைத்த 3 நிபந்தனைகளோடு லோக்பால் மசோதா மீதான விவாதத்தின் இறுதியில் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு ஓட்டெடுப்பும் நடத்த வேண்டும் என்று ஹசாரே குழுவினர் விதித்த நிபந்தனைகளுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்டதால் ஹசாரே உண்ணாவிரதம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வலுவான லோக்பால் மசோதா கோரி 12வது நாளாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். மாநிலங்களில் லோகாயுக்தா கீழ்நிலை ஊழியர்களை லோக்பால் வரம்பில் சேர்க்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் குடிமக்கள் சாசனம் வைக்கப்பட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக ஹசாரே நிபந்தனை விதித்தார். அதை ஏற்க மத்திய அரசு தயங்கியது. ஹசாரே கோரிக்கைகளை ஏற்க வேண்டுமென பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாலும் ஹசாரேவின் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் இந்த நிபந்தனைகளை ஏற்க அரசு ஒப்புதல் தெரிவித்தது. அதன்படி 3 கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானம் தயாரிக்கப்பட்டு பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் லோக்பால் மசோதா மீதான சிறப்பு விவாதம் சனிக்கிழமையன்று நடந்தது. பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதாவின் சார்பில் பேசிய அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி ஆகியோர் பிரதமரையும் லோக்பால் வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினர். லஞ்சம் ஊழலை ஒழிக்க லோக்பால் மசோதா கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்பதை ஹசாரேவின் போராட்டம் தெளிவுபடுத்தி விட்டதாகவும் கூறினார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், ஐக்கிய ஜனதாதளம், பிஜு ஜனதாதளம், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பேசினர். லோகாயுக்தா விவகாரத்தில் மாநில அரசுகளின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையிலேயே இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் சில கட்சியினர் வலியுறுத்தினர். விவாதத்துக்கு பிறகு உண்ணாவிரதத்தை ஹசாரே வாபஸ் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹசாரே குழுவினரின் புதிய நிபந்தனையால் புதிய சிக்கல் ஏற்பட்டது. ஹசாரேவின் 3 கோரிக்கைகள் மீது தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு ஓட்டெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என ஹசாரே குழுவினர் புதிய நிபந்தனை விதித்தனர். புதிய நிபந்தனைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி ஆகியோருடன் பிரதமர் மன்மோகன் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார். ஹசாரேவின் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் லோக்பால் மீதான விவாதத்தில் இறுதியில் தீர்மானம் நிறைவேற்றவும் ஓட்டெடுப்பு நடத்தவும் மத்திய அரசு ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதனால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் ஓட்டெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு ஹசாரே உண்ணாவிரதத்தை வாபஸ் பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.